பா இததானே விஜய் சேதுபதி எதிர்பார்த்தேன். ஆனா ப்ரோமோல காமிச்சுதான் எங்களை எபிசோட்ல ஏமாத்துனீங்க அப்படின்னா கழுவி கழுவி ஊத்துவாங்க. ரசிகர்களா இருக்கட்டும், ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும். இதாதானே உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன உள்ள பார்க்கவே முடியல, போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. செகண்ட் ப்ரோமோல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, போன வாரம் விறுவிறுப்பா இருந்துச்சு, படபடப்பா இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் சகிச்சுக்க முடியல. என்ன எதுக்குடா உள்ள இருக்கீங்க? பிக் பாஸ்க்கு இன்டர்வியூன்னு ஒன்று அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல, அட்டன் பண்ணிட்டு இங்க வந்து என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஒரு அக்லி கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப காரசாரமா வந்து திட்டி தீர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. எனக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாராம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நடந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா இந்த சீசன் தான் வந்து ஒஸ்டாவே இருக்கு. எவனுமே பாத்தீங்கன்னா ஒரு நம்ம உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எவனுமே கிடையவே கிடையாது. ஏதோ நம்ம என்ன வேணா பண்ணுவோம், வெளியில எவனும் பாக்குறதுக்கு இல்ல, எடிட் பண்ணி கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு தோனியில தான் உள்ள சுத்திட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி அதான் சொல்றாரு, இது ஒன்றும் சினிமா கிடையாது, உங்களோட ரியல் ஃபேஸ வந்து நீங்க வெளிக்காமிச்சுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. உள்ள இருக்க எவனாச்சும் ஒருத்தன் நல்லவனா இருக்கானா அப்படின்ற மாதிரி, நல்லவன் மீன்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா கரெக்டா கேம் விளையாண்டுட்டு ஒரு சூப்பரான டைப்பா அப்படின்ற மாதிரி கிடையாது. இல்ல விக்கல்ஸ் விக்ரம்க்கு வேற பாத்தீங்கன்னா அவர்தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆஸ்கார் அவார்டு வேணா கொடுங்கடா. இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாரு இல்லைன்னா ப்ரோமோ இல்ல அப்படிங்கிற மாதிரி பாரு மட்டும் தான் ப்ரோமோ ஃபுல்லா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு தனி ஸ்ட்ராட்டஜில விளையாண்டுட்டு இருக்காங்க. திவாகர் சொல்லவே தேவையில்ல. அவரோட காஜா இருக்கட்டும், இதை ஒரு கிறுக்குத்தனமா பண்றதா இருக்கட்டும், அப்படி ஒன்று சுத்திட்டு கமருதீன் அது எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது அப்படின்னே தெரியல. இன்னைக்கு ஒரு வழியா பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இன்னொரு வீடியோல அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே பேசுவோம். இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி கிடைக்கப்பட்ட தகவல் படி பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா தான் இருக்காராம். ஷூட் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்காக பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து நிறைய அந்த ட்ரெண்டிங் விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் பார்ப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி அதையுமே பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எபிசோடே வந்து பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கிற நேரத்துல பாக்குறாரு. ப்ரோமோவே பார்க்கும்போது டென்ஷனா தான் இருக்கு நம்மளுக்கே. அப்படி ஒரு ஹோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல வந்து இருக்கிறது எவ்வளவு ஒரு கடுப்பா இருக்கும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. கமருதீன்னா நீ விஜய் சேதுபதியே மதிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கமருதீன் வந்து இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் நடிச்சு ஒரு எக்ஸாபிளைஸ் ஆன ஒரு ஹீரோவா இருக்காரு. அதனாலதான் இந்த ஷோக்கு அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது எவனும் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி சாரை நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். விஜய் சேதுபதி அவர்களே நீ மதிக்க மாட்டேங்கிறன்னு சொல்ல, விஜய் சேதுபதியே மதிக்க மாட்டேங்கிற, ஏன்னா உங்களோட கண்டஸ்டன்ட் அவரு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது. மோஸ்ட்லி இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்காச்சும் நம்ம ஒவ்வொரு சீசனும் பாத்தீங்கன்னா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், முத்துக்குமரனுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி ஜாக்லின் வந்து நல்லா பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் அக்கா வந்து சௌந்தர்யாவுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீசனா இருக்கட்டும், இந்த 8 சீசன்ல இந்த சீசன்ல எவனாச்சும் ஒருத்தனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி இவர் சூப்பரா விளையாடுறாரு, இவர் ஃபைனல் வரைக்கும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்ம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சீசனா தான் பாத்தீங்கன்னா இந்த சீசன் இருக்கு. இதுல வயல் கார்டு வேற பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர்த்த உள்ள இறக்குறதா வந்து நியூஸ்மே வந்திருக்கு. அந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். விஜய் சேதுபதி இந்த மாதிரி பேசுற பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.